சொல்லுங்கத்தா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நானே ஃபோன் போடணும் இருக்குந்தேன், நீங்களே ஃபோன் போட்டீங்க. இப்போத்தான் பேசிக்கிருந்தா அத்தைக்கு அனுப்பிவிடணும்ட்டு. அனுப்பிவிட்றேன். ஃபோனில் அனுப்பிவிட்டுமா, பிள்ளைகிட்ட கொடுத்துட்டுமா? ஊருக்கு போயிட்டீங்களா? சரி, அப்போ ஃபோன்லேயே அனுப்பிவிட்றேன். ஒன்றும் இல்லைத்தா, மாட்டுக்கு சோம்பலாம் போச்சு. இந்த களை வெட்டுற மருந்து அடிக்கிற செலவாகி போச்சு. விசேஷத்துக்கு வந்தேன்னு நீங்கள் பார்க்கலையா? ஆமாத்தா, வந்தேன். சரித்த, அனுப்பிவிட்றேன். சரித்த. இப்போ வேறு நொய்யின்னு ஃபோன் போட்டுருவான். ஏமா நாங்கள் செய்யாமல் ஓட போகிறது எனக்கா? அன்றைக்கே சொன்னேன், 2 மாதம் பொறுக்க மாட்டாங்களாக்கு, தூக்கி ஓடி போகிறது எனக்கா? பையாத்தான் கொடுப்போம்ல. இவ வேறு 5 ஆடு உரிக்கிறேன், 10 ஆடு உரிக்கிறேன்னு வேறு ஆசையை தூண்டி விட்டா. இந்த பழுவாய் வேணா ஒரு எலும்பு கறியாச்சும் வாங்கியாந்து போட மாட்டேன். அவன் நல்லா கூட்டு குருமா வைப்பாங்க, ஆளாட்ட போய் சாப்பிட்டு வந்துடுவான்னு பார்த்தா கறிக்கு ஆசைப்பட்டு விசேஷ வீட்டுக்கு வந்தவா மொய் செய்யலடு போன்னு வர போட்டான். நான் இடத்த சொல்கிறது, விசேஷம் வச்சு மாத்திரை அவசத்துக்கு எவனும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த லோனுக்காரை வர முழுசாக முடியாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். என்னன்னு தான் இந்த வச்சு நான் செய்கிறதுன்றே தெரியல. ஒரே மண்டடியாக இருக்குது. வாங்குறப்ப நல்லா தான் இருக்குது, திருப்பி செய்கிறப்ப தான் இடிக்குது. எதுக்குடி புலம்பையே தைக்கிற? சொல்லுங்கக்கா, என்ன பண்ணுறது? ஐத்த கைதான் மொய் செய்யலன்னு ஃபோன் போட்டுக்கே தொல்லை பண்ணுறாங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தான் போனா. நீ சொன்னில வாடி போவோன்ட்டு, ஆளாட்ட போய் கைச்சே குடிச்சிட்டு வந்துடுவேன்னு சொன்னில. சொல்ல கேட்டு இப்போ விசேஷ வீட்டுக்கு வந்தவ மொய் செய்யாமல் போயிருக்கான்னு போன போட்டு கிரிக்கிறா. அதுக்கு நான் வரலேன்ட்டு நமக்கு கண்டனேன்னு சொல்லி கிடந்துருப்பேன். நீ வாடி ஆளாப்படுவா, கறி கஞ்சி ஊற்றுறா, ஆட்டுக்கறி ஊறிக்கிறா, 10 ஆடு ஊற்றிக்கிறான்ட்டு வர, நீ ஆசையை தூண்டி விட்டு குருமா குழம்பு போடுறான்ட்டாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணுறது? ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடு, நான் செஞ்சுட்டு தாரேன். இதான் நீயே கொடுக்க மாட்டேன்ற, நீ அடுத்த ஆள் எப்படி கொடுக்க? இந்த மொய்யை வாங்கிக்கிட்டு நான் படாத வர நீலாம் எப்படிக்கா செய்கிற? 60 லட்சம் 70 லட்சம் வாங்குறோம்ன்ற எப்படி செய்கிற? ஒரு 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஆமாம், செய்ய மாட்டாப்புல தான் முழிச்சு கிடைக்கும். வாங்குறப்ப நல்லா வாங்கி போடுறா மொய்யை வச்சு. சரி, எப்படியாச்சும் பேரட்டி கொடுக்கணும். கிடக்கிற கடைக்கு 1000 ரூபா மொய் சேர்த்து தான் கிடக்குனாக்கு. ஏதோ போகிறா, மருமக போகிறா, வச்சுக்கிட்டு இருந்துட்டு போகிறா. நம்ம ஒரு சோமில் கறி எடுத்துக்கு போனாலும் 2000 ரூபா செலவாகும். அப்படியாச்சும் நினச்சா 1000 ரூபா விட்டு கொடுத்தானே போட்டு வர கேட்டுக்கிறாங்க. மொய் மேலே மொய்யை வாங்கிக்கிட்டு சோம் நம்ம கறக்கிறேன் தேண்ட ஒடியார் வயல கறி எடுத்துக்கிட்டு கறி காசு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாண்டா. இந்த எலும்பு கறி கூட வாங்காமல் நான் ஒரு வாக்கில் அதுவா போய் கறி தின்ன போகிறேன்ட்டு போயிட்டு வந்தவ செய்யாமல் போயிட்டா. கொடுத்துட்டு ஆளாட்டோட வந்தவருக்கு எப்போ போய் செஞ்சாலுன்னு எனக்கே தெரியல. சொல்லாமல் கஞ்சி கொடுத்துட்டு கையை கழுவிட்டு வாரேன்னு போய் செஞ்சு விட்டு வந்துட்டாளுங்க. என் கூட சேர்ந்து அவளும் செய்யலைன்னு நான் சரின்னு மண்டையாட்டுக்கிட்டு என்ன அப்பயே அவளை பிடிச்சி கேட்டிருப்பேன், எனக்கு குறி 1000 ரூபா செய்கிறேன்ட்டு. செஞ்சு விட்டு இப்போ என்கிட்ட உட்காந்து கொடுக்க மாட்டேன்னு வேறு உட்காந்துக்கிருக்காளுங்க. வச்சுக்கிறேன், இன்னொரு ஆடி போன் போகட்டு. ஏத்த ஒரு நல்லது கட்டுறதுக்குண்டா கூப்பிட்றா, வாரம் போகிறோம். ஒரு 1000 ரூபா விட்டு கொடுக்க மாட்டேன் மருமகளுக்குன்னு கேட்டே போடுறேன். மொய்யா கொடுப்பேன், கொடுக்குறேன் நான்.